ஐயோ ஐயோ, செம காமெடி செம காமெடி. போனை பார்த்து நல்லா சிரிச்சிட்டு இருந்தா மட்டும் போதும், வேற ஒரு வேலையும் வீட்டுல செய்யண்டா. சே, இப்படி ஒருத்தைய பார்த்து என் மகனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேனே. இவனுக்கு இவ்வளவு கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு இவன் கல்யாணம் பண்ணாமலே இருந்திருக்கான். ஒரு வேலையாவது வீட்டுல செய்யலாம், எல்லா வேலையும் நம்ம தான் செய்ய வேண்டியதா இருக்கு. என் மொபைல் மீன் வாங்க தானே போயிருக்கான், மீன் வாங்கிட்டு வரட்டு. இன்னைக்கு எப்படியாவது ஐடியா பண்ணி எல்லா வேலையும் இவன் தலையிலே கட்டிட வேண்டியதான். இருட்டி மறுமொழி, எவ்வளவு நேரம் இப்படியே செல்ல பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்கானே, நானும் பாத்துக்கிறேன். நல்லா சிரிடி, நல்லா சிரி. இந்த சிரிப்பெல்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு தான். எத்தே, நீங்களா வந்து சைலண்டா நிக்கிறீங்க? எப்ப வந்தீங்க தே? மருமவளே, நான் வந்து 52 வருஷம் ஆச்சு. ஐயோ ஐயோ, எத்தே, போன்ல இவ்வளவு நேரம் நான் பார்த்த காமெடியை விட நீங்க சொன்ன காமெடி தான் சூப்பரோ சூப்பர். என்ன மருமவளே, சிரிக்கிறியா? சிரி சிரி. இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் சிரிப்பெல்லாம் எப்படி அடக்கடி மட்டும் பாருடி. எமோ வந்துட்டியா மோனே? வா வா, உனக்காண்டி தான் இவ்வளவு நேரம் காத்திருக்கேன். அப்படியாம்மா, எனக்காண்டி தான் காவல் இருக்கிறீங்களா? சரி சரி, இன்னாங்க மீன் வாங்கிட்டு வர சொன்னீங்களா, மீன் வாங்கிட்டு வந்துட்டேன். மருமலை, உன் புருஷன் மீன் வாங்கிட்டு வந்துட்டாம்ல, சீக்கிரம் மீனை வாங்கிட்டு போய் கழுவி மசாலா எல்லாம் அரைச்சு போட்டு நல்லா குழம்பு போய் மருமலை போ. எமோ என்னமோ, நீங்க மீன் குழம்பு நாளைக்கு வச்சுக்கலாமா? இன்னைக்கு மீனை பொரிச்சு திம்போம். லே மோனே, எனக்கு மீனை குழம்பு வச்சு தினைக்கு தான் பிடிக்கும், அதனால இன்னைக்கு மீனை குழம்பு வைக்க தான் செய்யணும். ஏமா என்னம்மா, நீங்க பொரிச்ச மீன் இல்லாம நான் சாப்பிட மாட்டேன்னு தெரியுங்களா? அதனால இன்னைக்கு எல்லா மீனையும் பொரிச்சு சாப்பிடுவோம், நாளைக்கு மீனை குழம்பு வச்சு சாப்பிடலாம். லே மோனே, என்னல கூட கூட பேசிட்டு இருக்கா? இவ்வளவு நேரம் நான் சொல்லிட்டு தானே இருக்கேன், இன்னைக்கு மீனை குழம்பு வைக்க தான் செய்யணும். போ, உன் பொண்டாட்டியை கொண்டு போய் கூடு, சீக்கிரம் குழம்பு வச்சு எடுத்துட்டு சொல்லு. அதெல்லாம் முடியாதுமா, நீங்க எவ்வளவு கோவப்பட்டாலும் இன்னைக்கு மீனை பொரிக்க தான் செய்யணும். அட, என்ன 2 பேரும் மீனை வாங்கிட்டு வந்து சின்ன பிள்ளை மாதிரி உட்கார்ந்து சண்டை போட்டு கிடக்குறீங்க? போங்க, 2 பேரும் கிச்சனுக்குள்ள போங்க. யார் யாருக்கு மீனை எப்படி சாப்பிடணுமோ நீங்களே சமையல் பண்ணி சாப்பிட்டுக்கிடுங்க. எனக்கு இன்னைக்கு சிக்கன் பிரியாணி சாப்பிடணும் போல ஆசையா இருக்கு, அதனால நான் ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிறேன். என்ன மாமியார, என்னையா வேலை வாங்கலான்னு பாத்திய? எப்படி தப்பிச்சேன் பாத்தியல? எப்படி என் சாமர்த்தியம்?